பாகிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய 2 டெரரிஸ்ட் கூட்டம் அப்படிங்கிறது தான் இந்தியால பெரும்பாலும் ஆப்பரேட் பண்றது. ஒண்ணு ஜெய்ஷ் இ முகமது, இன்னொன்னு லஷ்கர் இ தொய்பா. இந்த 2ஓட கீ பிளேயர்ஸ தான் இப்ப நம்ம குறி வச்சு தாக்கிட்டு இருக்கோம். இதுல பஹால்பூர்ல நடந்த தாக்குதல்ல தான் ஜெய்ஷ் இ முகமதோட கமாண்டர், தலைவன், முக்கியமான டெரரிஸ்ட் கும்பலோட தலைவன் மசூத் ஆசாத் இறந்ததாக தகவல் தொடர்ந்து பரவுச்சு. ஆனா இப்ப இல்ல, அவனோட ஃபேமிலி மட்டும்தான் அங்க இறந்துச்சு அப்டின்னார்கள். அடுத்து திருப்பி ரிப்பீட் ஆச்சு. என்னடா அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் இறக்கல. அந்த ஃபேமிலி தான் இறந்துச்சு. ஆனா அந்த ஃபேமிலில அடுத்த கட்ட அவனோட குழந்தைங்க, வளர்ந்த பசங்க அடுத்து சார்ஜ் எடுத்துக்கக்கூடிய லெவல்ல இருந்தவன் எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. ஏறக்குறைய அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ல இவனுங்களுக்கு என்ன வேலை? அப்ப இவனுங்களும் தீவிரவாதிகள் தானே அப்படின்னு கடந்து போகவும் ஆரம்பிச்சோம். அதே சமயம் இப்ப அடுத்த கட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மசூத் ஆசாதே ஸ்டேட்மெண்ட். என் ஃபேமிலிய கொன்னு புடிச்சிருச்சு இந்தியா அப்படின்னு. நீ எத்தனை பேர் இந்தியாவோட குடும்பங்களை அழிச்சிருக்க? அதுக்கெல்லாம் அவன் தனித்தனியாவா துப்பாக்கி எடுத்துட்டு வர முடியும்? ராணுவம் தான் பதில் சொல்லும். நீ பேசாம அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஏன் உன் குடும்பத்தை விட்டு நீ ஓடி போன? அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. இது எதற்கு அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். அங்க அப்பாவி பொதுமக்களை கொன்னுபுட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விவகாரத்தை பாகிஸ்தான் கொண்டு போக விரும்புது. எப்படி காலையில சொன்னார்கள் 26 அப்பாவி பொதுமக்கள் இறந்துட்டார்கள்னு. ஆனா அதுக்கடுத்து சொன்னார்கள் 10 பேர் தான் இறந்துட்டார்கள். ஏன் அப்படின்னா ராணுவத்தோட செல்வாக்கு. ஏடா தாக்க போறோம்னு தெரிஞ்சிச்சு, அப்படி இருந்தும் நீ பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலையா அப்படின்னு உள்ளூர்ல மக்கள் கேட்டுருவாங்கங்கிறக்காக 26 10 ஆச்சு. அதே மாதிரிதான் மசூத் அசாத் அந்த இடத்துல இல்ல, குடும்பம் தான் இருந்துச்சு அப்படின்னார்கள். சரி, இதை யாரு கன்ஃபார்ம் பண்றார்கள் அப்படின்னா மசூத் அசாதே ஸ்டேட்மெண்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. அம்புட்டு பெரிய தப்பிச்சு போன புலியா இருந்தா நேரடியா வீடியோவே போட்டுடலாமே. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதம் பண்ணிட்டு பாகிஸ்தான்ல எங்கேயுமே வாழ முடியாது. ஏன் இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் வாழ முடியாதுங்கிறத இந்திய ராணுவம் திருப்பி தீவிரவாதிகளுக்கு புரியிற மொழியில பாகிஸ்தானுக்குள்ளேயே இறங்கி அடிச்சிட்டார்கள். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இன்னமும் இன்டெப்தா போகவும் இந்தியா தயார் தான். ஏன்னா பயங்கரமான ஒரு கெடுபிடியில இருந்தார்கள். இந்தியா எந்நேரமும் தாக்க போகுது. அதனால சீக்கிரட்டான லொகேஷன்கள்ல தான் இவனுங்க பூரா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவனுங்களோட குடும்பம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தும் 9 லொகேஷனை இந்திய உளவுத்துறை கையில சிக்கிக்கிச்சு அப்படிங்கிறது. அப்ப அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள நெட்வொர்க் விரிஞ்சு பறந்து இருக்கு. தப்பிக்கவே முடியாது. எத்தனை ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் சரி, மீண்டும் தீவிரவாதிகள் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்திய ராணுவத்தால முடிச்சு வைக்கப்படும். எத்தனை தாட்டி திருப்பி தீவிரவாதமே பண்ணாத, அதுவரை இதான் உன் தலையெழுத்துங்கிறத இந்தியா இன்னொரு முறை இறங்கி அடிச்சு சொல்லியிருக்கு. என்ன ஒண்ணு, இந்தியாவுக்குள்ள நின்று பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்திட்டோம். நீ பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தவும் நாங்க தயங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இன்கேஸ் திருப்பி ரிட்டாலியேஷன் எதுவும் வந்தாங்க அப்படின்னா அடி பெரிய அளவுல இடி மாதிரி விழுகும். அதுல அவனுங்களுக்கே சந்தேகம் இருக்காதுங்கிறதா யதார்த்தமான உண்மை.